திராவிட இயக்கத்தின் வரலாற்றைப் பொறுத்தவரை எம்ஜிஆர் மற்றும் கருணாநிதி இடையிலான பிளவு ஒரு முக்கியமான திருப்புமுனையாக பார்க்கப்படுகிறது. எம்ஜிஆர் திமுகவில் இருந்து பிரிந்து அதிமுகவை தொடங்கிய போது அது கொள்கை ரீதியான பிரிவாக இல்லாமல் தனிப்பட்ட கருத்து வேறுபாடுகள் மற்றும் அதிகார போட்டியின் காரணமாகவே ஏற்பட்டது என்று ஒரு சாரார் நம்புகிறார்கள். திருமாவளவன் மற்றும் விசிக தலைவர்களின் விமர்சனங்களும் இந்த கோணத்தில் இருந்துதான் வருகின்றன. அவர்களின் வாதம் என்னவென்றால், எம்ஜிஆருக்கு திமுகவின் திராவிட கொள்கைகளில் ஆழ்ந்த ஈடுபாடு இல்லை என்றும், அவர் ஒரு நடிகர் என்ற தனது செல்வாக்கை பயன்படுத்தி அரசியலில் தனக்கென ஒரு இடத்தை உருவாக்கி கொண்டார் என்றும் கூறுகிறார்கள். எம்ஜிஆரின் வெற்றிக்கு முக்கிய காரணம் திமுக ஆட்சியில் இருந்தபோது ஏற்பட்ட சில ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் கருணாநிதி மீதான தனிப்பட்ட வெறுப்புணர்வு மட்டும்தான். மக்கள் அவர் மீது வைத்திருந்த தனிப்பட்ட அன்பு அரசியல் கொள்கைகளுக்கு அப்பாற்பட்டது. எம்ஜிஆர் ஆட்சியின் போது திராவிட இயக்கத்தின் அடிப்படை கொள்கைகளுக்கு மாறாக பார்ப்பனிய சக்திகள் ஆதிக்கம் செலுத்துவதற்கு வழிவகுத்தார் என்றும், ஜெயலலிதாவை தனது வாரிசாக முன்னிறுத்தியதன் மூலம் இதை உறுதிப்படுத்தினார் என்றும் விசிகவினர் கருதுகின்றனர். இது திராவிட இயக்கம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த சமூக நீதி மற்றும் சுயமரியாதை கொள்கைகளுக்கு எதிரானது என்பது அவர்களின் வாதம். அதிமுகவை பொறுத்தவரை எம்ஜிஆர் வெறும் ஒரு தலைவர் அல்ல, அவர் ஒரு மக்கள் தலைவர், ஒரு கடவுள் போன்றவர். தமிழக மக்களால் புரட்சி தலைவர் என்று போற்றப்படும் அவரது பிம்பம் அதிமுகவின் வெற்றிக்கு இன்றும் அடிப்படையாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுகவினரின் பதிலடிக்கு முக்கிய காரணங்கள். அதிமுகவின் தொண்டர்கள் மற்றும் வாக்காளர்கள் மத்தியில் எம்ஜிஆருக்கு இருக்கும் செல்வாக்கு மிகப்பெரியது. அவரை விமர்சிப்பது என்பது கட்சிக்கே பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும். எம்ஜிஆரின் நலத்திட்டங்கள், ஏழை எளிய மக்களுக்கான அவரது செயல்பாடுகள் இன்றும் மக்களின் மனதில் ஆழமாக பதிந்திருக்கின்றன. எனவே அவரை பற்றி தவறாக பேசுவது அதிமுகவின் வாக்கு வங்கியை நேரடியாக பாதிக்கும். எதிர்க்கட்சிகள் எம்ஜிஆரை பற்றி பேசும்போது அதிமுக அவரை பாதுகாக்க வேண்டும் என்பது அரசியல் ரீதியாக அவசியமானது. அதன் மூலம்தான் அவர்கள் தங்களின் கொள்கை பலத்தையும் பாரம்பரியத்தையும் நிலைநிறுத்த முடியும். இந்த விவாதம் வெறும் எம்ஜிஆரின் அரசியல் பங்களிப்பை பற்றியது மட்டுமல்ல, இது திராவிட இயக்கத்தின் வரலாற்றை யார் எப்படி பார்க்கிறார்கள் என்பதையும், இன்றைய அரசியல் களத்தில் அதன் தாக்கம் எப்படி இருக்கிறது என்பதையும் காட்டுகிறது. ஒரு பக்கம் திராவிட சித்தாந்தங்களின் அடிப்படை கொள்கைகளை தொடர்ந்து வலியுறுத்த விசிக போன்ற கட்சிகள் முயற்சி செய்கின்றன. மறுபக்கம் எம்ஜிஆர் உருவாக்கிய மக்கள் செல்வாக்கின் அடிப்படையில்தான் அதிமுக இயங்குகிறது. இந்த இரண்டு பார்வைகளுக்கு இடையேயான முரண்பாடே இந்த விவாதத்தின் மையமாக உள்ளது.